பொதுவாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலே அங்கே இருக்க நர்ஸை பார்த்தா தான் பயமாகவே இருக்கும். ஏதாவது கேட்டோம்னா கோவப்பட்டுருவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்களும் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கைண்டாகவும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாகவும் நடந்துப்பாங்க. இந்த மந்த் எனக்கு குளுக்கோஸ் டெஸ்ட் இருந்ததுனால ஃபஸ்ட்டு போனதுமே குளுக்கோஸ் குடிச்சிட்டேன். அப்புறம் குளுக்கோஸ் குடிச்சிட்டு 1.5 hour ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க முடியும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் வந்துட்டு எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாத்துக்கும் பிபி செக் பண்ணிட்டு வெயிட் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட டர்ன் வந்தது, நானும் பிபி அண்ட் வெயிட் செக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு மாதமும் நான் கரெக்டாக எப்போவுமே மிஸ் பண்ணாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிடுவேங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்க சிஸ்டர்ஸ். ஸ்கேன் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்த டயத்தில் வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அந்த நடமாடும் மருந்தகத்தை அங்கே அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னதான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். மற்ற பேஷண்ட்ஸ்கள் எல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போய் வந்து செக்அப் வந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த டயத்துல 1.5 hour மேலே ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு சரி பிளட் டெஸ்ட்டுக்கு பிளட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளட் கொடுக்குற இடத்துக்கு போயிருந்தோம். நம்ம நார்மலாக ஜிசிடி இல்லாமல் ஹெச்பி மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா அப்போவே வந்துட்டு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. நான் இன்னைக்கு ஜிசிடியும் பார்க்கணும் அப்படின்றதுனால ஒரு 1/2 hour கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. நார்மலாக ஒரு செக்அப் பண்ணோம்னா என்ன பிபி வெயிட் பார்க்கணும், ஹெச்பி பார்க்கணும், ஜிசிடி இருந்து அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்க்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடணும். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிலேயே விடுவாங்க. அதுமாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குறை சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ண தான் அதோட குவாலிட்டி வந்துட்டு பில்ட் ஆக ஆரம்பிக்கும்.